ஒரு குரல். ஆனா, அது பல தலைமுறைகளோட நினைவுகளையும், உணர்வுகளையும் சுமந்து நிக்குது. காதல், சோகம், தாய்மை, மகிழ்ச்சி, ஏக்கம்னு மனுஷங்களோட எல்லா உணர்ச்சிகளையும் தங்களோட குரலாலேயே வெளிப்படுத்தின ஒரு மகா கலைஞர் தான் நம்ம ஜானகி அம்மா. இதயம் இதயம் எரிகிறதே அப்படின்னு அவங்க பாடும்போது நம்ம கண்ணுலயும் கண்ணீர் வரும். ஸோ பல மொழிகள்ல பல்லாயிரக்கணக்கான பாடல்கள பாடி, பல கோடி ரசிகர்களோட மனசுல ஆட்சி செஞ்ச இந்த இசைக்குயில் ஜானகியோட இசைப்பயணம் எப்படி ஆரம்பிச்சது? சாதாரண ஒரு பெண்ணா பிறந்து தென்னிந்தியாவோட சினிமாவோட பாடும் நிலாவா அவங்க எப்படி மாறுனாங்க? அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். 1938வது வருஷம் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் இருக்க பள்ளம்பட்லா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் ஜானகி அம்மா பிறந்தாங்க. ஸோ அவங்களோட முழு பெயர் சிட்லாஸ்டி ராமமூர்த்தி ஜானகி. ஸோ சின்ன வயசில் இருந்தே இவங்களுக்கு இசை மேலே ரொம்பவே ஈர்ப்பு இருந்திருக்கு. ஸோ மற்ற பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருந்த வயசில் ஜானகி அம்மாவோட மனசுக்குள்ள இசை மட்டும்தான் நிறைஞ்சு இருந்திருக்கு. ஸோ அவங்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க, கடவுள் எனக்கு பிறக்கும்போதே பாட்டையும் சேர்த்து கொடுத்துட்டாரு. ஸோ நானும் பாட்டும் ஒன்றா தான் பிறந்தோம் அப்படின்னு. இவங்களோட ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்ட குடும்பத்தாரும் இவங்களுக்கு முழு ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன வயசுல கர்நாடக இசையை முறைப்படி கற்றுக்கிட்டு பாட்டோட எல்லா நுணுக்கங்களையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ பள்ளிக்கூட நிகழ்ச்சிகள், கிராமத்து திருவிழான்னு சின்ன சின்ன மேடைகளில் பாட ஆரம்பித்து எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்க தொடங்கினாங்க. அந்த காலத்தில் பெண்கள் சினிமாவுக்கு வந்து சாதிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் ஜானகி அம்மாவுக்கு இசை மேலே இருந்த காதலும் தன்னோட திறமை மேலே இருந்த நம்பிக்கையும் அவங்கள 1950களில் இறுதியில் சென்னைக்கு வர வச்சது. ஸோ அப்போ தென்னிந்தியா சினிமாவோட முக்கியமான மையமாக சென்னை தாங்க இருந்திருக்கு. 1957வது வருஷம் இவங்களுக்கு 17 வயசு இருக்கும்போது விதியின் விளையாட்டு அப்படிங்கிற படத்தில் பெண் என் ஆசை பாழானது ஏனோ அப்படிங்கிற பாட்டை பாடினாங்க. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகாததால் அந்த பாட்டும் வெளியே வரல. இது ஜானகி அம்மாவுக்கு பெரிய வருத்தத்தை கொடுத்ததுங்க. ஸோ இருந்தாலும் முயற்சியை கைவிடலை. அதே 1957ல் வெளியான மகத்தள நாட்டு மேரி படத்தில் வந்த கண்ணுக்கு நேரே அப்படிங்கிற பாட்டு தான் ஜானகி அம்மா பாடி ரிலீஸ் ஆன முதல் தமிழ் பாடலாக அமைஞ்சது. 1960களில் மெல்லிசை மன்னர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன் மற்றும் டி.கே. ராமமூர்த்தி அவங்களோட இசை தமிழ் சினிமாவை ஆட்டி படைச்சிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் தான் ஜானகி அம்மாவோட குரல் தனக்காக ஒரு தனித்துவமான இடத்தை மெதுவாக பிடிக்க ஆரம்பிச்சதுங்க. ஸோ விஸ்வநாதன் சாரோட இசையில் அவங்க பாடின பல பாடல்கள் இன்றைக்கும் எவர் கிரீன் மெலடிஸ். ஸோ உதாரணமாக புதிய பறவை, சுமதி என் சுந்தரி, வெள்ளி விழா, வெண்ணிற ஆடை போன்ற பல படங்களில் எம்எஸ்வி ஜானகி கூட்டணி அசத்தலான பாடல்களை கொடுத்தது. ஸோ காதல், ஏக்கம், சோகம்னு ஜானகி அம்மாவோட குரல் கேட்கும் போதே என் மனசுக்குள்ள ஒரு புதிய உணர்வு பிறக்கும். தமிழ் சினிமாவோட இசை வரலாற்றிலேயே காலத்தை வென்ற கூட்டணி எதுன்னு கேட்டால் அது கண்டிப்பாக இளையராஜா ஜானகி கூட்டணி தான். ஸோ 1976ல் இளையராஜா சார் அறிமுகமான முதல் படமான அன்னக்கிளி அப்படிங்கிற படத்தில் ஜானகி அம்மாவுக்கு வாய்ப்பு கொடுத்தார். ஸோ அந்த படத்தில் அவங்க பாடின அன்னக்கிளி உன்னை தேடுதே அப்படிங்கிற பாட்டு தமிழ்நாட்டையே உழுக்குனுச்சு. ஸோ ஜானகி அம்மாவோட ஸ்பெஷாலிட்டியே அவங்களோட மாடுலேஷன் தாங்க. அவங்க ஒரே ஒரு பாடகி தான். ஆனால் ஒரு படத்தில் சின்ன குழந்தையோட வாய்ஸ் பாடுவாங்க, இன்னொரு படத்தில் வயசான பாட்டி மாதிரி பாடுவாங்க, ஸோ இன்னொரு படத்தில் துடிப்பான கிராமத்து பெண்ணாக பாடுவாங்க. ஸோ 16 வயது நிலை படத்தில் வந்த செந்தூர பூவே பாட்டுக்காக ஜானகி அம்மாவுக்கு அவங்களோட முதல் தேசிய விருது கிடைச்சது. ஸோ அந்த பாட்டில் கிராமத்து பெண்ணோட ஏக்கம், அழகு எல்லாத்தையுமே தன் குரலோடு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 1992வது வருஷம் ஏஆர் ரஹ்மான் சாரோட வருகையினால் இந்தியா சினிமாவோட மியூசிக் ஸ்டைலே மாறுச்சு. ஸோ புது டெக்னாலஜி, புது சவுண்டுன்னு எல்லாத்தையுமே மாற்றினப்போ சீனியர் பாடகர்களுக்கு இனிமேல் வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு எல்லோருமே யோசிச்சாங்க. ஆனால் அந்த கேள்விக்கெல்லாம் தன் குரலாலேயே பதில் சொன்னாங்க ஜானகி அம்மா. ஏஆர் ரகுமான் சார் இசையில் ஜென்டில்மேன் படத்தில் எஸ்பிபி சாரோட இணைந்து பாடின ஒட்டகத்தை கட்டிக்கோ பாடல் பயங்கர ஹிட் ஆச்சு. ஸோ அதே மாதிரி கிழக்கு சீமையிலே படத்தில் வந்த மண் வாசனை வீசும் கத்தால காட்டு வழி அப்படிங்கிற பாடல், ஸோ உயிரே படத்தில் வந்த மெல்லிசையான நெஞ்சினிலே மற்றும் சங்கமம் படத்தில் வந்த மார்கழி திங்கள் அல்லவா போன்ற பாடல்கள் ஜானகி அம்மாவோட குரலுக்கு இன்னும் கூடுதல் மகுடம் சேர்த்தது. ஸோ மார்கழி திங்கள் பாட்டுக்காக இவங்களுக்கு தமிழ்நாட்டு அரசோட சிறந்த பாடகி விருதும் கிடைச்சது.
ஜானகி அம்மா தன் வாழ்நாள்ல 20க்கும் மேற்பட்ட மொழிகள்ல 48,000க்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்காங்க. ஸோ இவங்களோட திறமைய பாராட்டி மத்திய அரசு, மாநில அரசுன்னு எத்தனையோ விருதுகள் கொடுத்தாங்க. ஸோ மொத்தம் 33க்கும் அதிகமாக முக்கியமான விருதுகள வாங்கியிருக்காங்க. ஸோ ஆனா 2013வது வருஷத்துல இந்திய அரசாங்கம் இவங்களுக்கு பத்மபூஷன் விருது அறிவிச்சப்போ ஜானகி அம்மா அத வாங்க மறுத்துட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களே ஒரு பேட்டியில சொன்னாங்க, "நான் 55 வருஷமா பாடிட்டு இருக்கேன். எத்தனையோ மொழிகள்ல அந்தந்த மண்ணோட நேட்டிவிட்டி மாறாம பாடியிருக்கேன். ஸோ எல்லாருமே என்ன பாராட்டியிருக்காங்க. ஸோ இவ்வளவு காலம் கழிச்சு எனக்கு பத்மபூஷன் தரத்துக்கு பதிலா பாரத ரத்னா கொடுத்தா வாங்கியிருப்பேன். நான் விருதுக்காக பாடல, என் ரசிகர்களுக்காக பாடினேன். அது மட்டும் இல்லாம தென்னிந்திய கலைஞர்களுக்காக உரிய அங்கீகாரம் டெல்லியில இருந்து ரொம்ப தாமதமா தான் கிடைச்சிருக்கு." ஸோ தன்னோட ஆதங்கத்தையும் அவங்க வெளிப்படையா பதிவு செஞ்சாங்க. 60 வருஷத்துக்கு மேல சினிமாவுல பாடிட்டு இருந்த ஜானகி அம்மா ஒரு கட்டத்துல தன் பாடல்கள் மூலமா தனக்கு முழு மனநிறைவு கிடைச்சதா சொல்லி அடுத்த தலைமுறை பாடகர்களுக்கு வழிவிடுவதாக மெதுவா பாடுறத நிறுத்திக்கிட்டாங்க. ஸோ சினிமாவில் இவங்க பாடின கடைசி பாடல் 2008ல் வெளியானுச்சுங்க. ஸோ வயது முதிர்வு காரணமாக கடந்த சில வருடங்களாக அவங்க மைசூரில் இருக்கிற மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தாங்க. அப்புறம் ஜூலை 11 அன்னைக்கு அவங்க இயற்கை எய்தினாங்க. ஸோ ஜானகி அம்மா வெறும் பாடகி மட்டும் கிடையாது, அவங்க ஒரு நடமாடும் இசை பல்கலைக்கழகம்னே சொல்லலாம். ஸோ இவங்க இன்னைக்கு உடலால் நம்ம கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் செந்தூர பூவே அப்படின்னும் காற்றில் எந்தன் கீதம் அப்படின்னும் அவங்களோட குரல் நம்ம காதுகள்லையும் இதயத்திலையும் என்றென்று ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இசையின் குயிலுக்கு எங்களது அஞ்சலிகள். உங்களுக்கு ஜானகி அம்மாவோட பாட்டில் எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.